ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹரிணி. இன்னைக்கு எபிசோட்ல எது டிராமா, எது ரியலு, எது ஆக்டிங்னு புரியலப்பா. ஏன்னா ஒரு பக்கம் பிராவோ ஹார்ட் பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்ற பிரியங்கா, அதே பிரியங்கா எங்க ரூம்ல உட்காந்துட்டு வெக்க கிட்ட போட்டாங்க பாருங்க ஒரு டிராமா. அப்பப்பா முடியல. இது பத்தாததுக்கு அந்த மோனிஷா கிட்ட வேற ஒரு அழுக டிராமா நடத்தினாங்க. என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜமாதா வந்ததும் வராதுமா சில பல தத்துவத்தெல்லாம் சொல்லிட்டு கண்டஸ்டன் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. தினேஷ் கிட்ட உங்க ஹார்ட்டை எப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட பெட் பக்கத்துலயே வச்சு நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ராஜமாதா பதறி போய் அடே தினேஷா, நாங்க லாஸ்ட் வீக் கொடுத்த அந்த லிட்டில் ஹார்ட்டை பத்தி பேசலப்பா, உங்க வீணா ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவரு லைட்டா ஹார்ட்ல கிராக் விழுந்திருந்தது. பட் இப்போ அதை பேட்சப் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள், அப்புறம் அவங்கக்குள்ள இருந்த லவ் அது எல்லாத்தையும் பத்தி கேட்டுக்கிட்டு, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் திரும்புனா, அபித் நிவேதிதாக்கு ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆகி, மறுபடியும் ஒண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தேஜஸ் நேகா கிட்ட கேட்கும்போது, அவங்க ஹார்ட் கொஞ்சம் இந்த வாரம் டென்ஷனா இருந்தாலும், இப்போ அதை எல்லாத்தையும் செட் பண்ணி, நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிரியங்காவ கேக்கிட்ட, "உங்க ஹார்ட் எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டா, அதுக்கு பிரியங்கா என்ன தெரியுமா சொன்னாங்க? "இந்த ஹார்ட்லாம் நல்லா தான் மேம் இருக்கு. ஆனா ப்ராவோட ஹார்ட்ட தான் உடைச்சுட்டேன்" அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ப்ராவோட ஹார்ட் எல்லாம் உடையல. "நீ எதுவும் தனியா கற்பனை பண்ணிக்காதம்மா" அப்படின்னு சொல்லணும் போலயே இருந்துச்சு எனக்கு பிரியங்கா கிட்ட. ஆனா இன்னைக்கு கூட பாருங்களேன், பிரியங்கா வெக்கே கூட இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லாம, ஆனா ஓனான்னு சுத்த விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் வெக்கேவும் ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா காமெடி என்னன்னா, இதுவரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் கப்புள்னு எலிஜிபிள் ஆகியிருக்கிறது, பிரியங்கா வெக்கேன்னு சொன்னாங்க பாருங்க. அதத்தாங்க என்னால தாங்கிக்க முடியல. இன்னுமா பிரியங்காவ நம்புறீங்க? அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. இவங்க கூட சேர்ந்து தினேஷ், வீணா அண்ட் தேஜஸ் நேஹா ஜோடிஸும் அடுத்த வாரம் போக போறாங்க. அப்புறம் மத்த 2 ஜோடிஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட நீங்க 5த் வீக் போக எந்த விதத்துல எலிஜிபிள்ன்னு நெனைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்டதுக்கு, அதுக்கு வந்து வி ஆர் பெஸ்ட் அண்ட் ப்ளூமிங் டைம்ல இருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம், எங்களுக்கு டைம் வேணும் அப்படி இப்படின்னு 2 கப்பலும் ப்ரூவ் பண்றதுக்காக நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல அபித் நிவேதிதா கப்பல் இந்த வாரம் குடுத்தா வி கேன் ப்ரூவ் அப்படின்னு அஷ்யூரன்ஸ் குடுத்தாங்க. ஆனா அந்த அஷ்யூரன்ஸ ரெக்ஸ் மோனிஷா தரவே இல்ல. இன்னும் நாங்க வந்து பேச்சுவார்த்தையில தான் இருக்கோம். 50, 50யா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால, ரெக்ஸ், மோனிஷா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெக்ஸ மோனிஷா இந்த வாரம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுமே, அந்த பக்கம் பிரியங்கா செம்மையா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் போறேன், அவ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருந்தாங்கங்க. இந்த ட்ராமாவ பார்க்க முடியலயேடா! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் ஃபேர்வெல் ஸ்பீச்சு, ஹக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு கனத்த இதயத்தோட 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது மோனிஷாக்கு தேஜஸ ரொம்ப பிடிக்கும். தேஜஸோட டேட்டிங் பண்ணாம விட்டுட்டோமே! அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரியங்கா வேற மோனிஷா கிட்ட அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏன்னு தெரியலங்க. பிரியங்காவ பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. எனக்கு மட்டும் தானா? இல்ல உங்களுக்குமா? அப்படின்றத எனக்கு கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மோனிஷா கிளம்புனதுக்கு அப்புறம் கூட ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க பிரியங்கா. அங்க தாங்க ஹைலைட்டு. பார்த்தா வெக்கி கூட திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் அங்க வெக்கி ப்ராக்ரஸ்ன்ற வேர்ட யூஸ் பண்ணார்ல, அத வச்சு தான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஆனா ஊனான்ற வேர்ட யூஸ் பண்ணிக்கலாமா, சொல்லலாமா. ஆனா வெக்கி மட்டும் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லக்கூடாதாமா. எந்த விதத்துலங்க நியாயம்? இவங்களே சண்டை போட்டு, இவங்களே திமிரா வேற சாரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படி? இப்ப என்ன வெக்கி? ஹர்ட் ஆயிடுச்சா உனக்கு? சரி சாரி. அப்படின்னு அந்த சாரியவே திமிரா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கூட பிரியங்காவ வெக்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாரு. ஆனா, அவங்க எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தா அப்படின்னு வெளில போன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வெக்கே அவரோட ரூம்க்கு உடனே போயி வந்து பயங்கரமா பிரியங்கா பத்தி பொலம்பிக்கிட்டு இருந்தாரு. என்ன கொஞ்சம் பேச விட்டா தான் என்னவா ஆச்சா போச்சான்னு அத அங்கேயே சொல்ல வேண்டியதானயா? அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா இந்த 2 பேரும் உருப்பட போறது கிடையாது. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. நாளைக்கு பொண்ணுங்களுக்குலாம் செம்ம சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.